தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மே 5 செவ்வாய்க்கிழமை சரியாக காலை 10:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் நேற்றைக்கு அறிவித்திருந்தது போலவே மேற்கில் உருவாகக்கூடிய மழைப்பொழிவு கடலோரம் வரைக்கும் முன்னேறி வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சூழ்நிலை அடிப்படையில் நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. ஒரு சில இடங்கள்லையும் ஒதுக்கி இருக்கிறது. அதாவது வடகடலோரத்தின் ஒரு இடங்களில் எதிர்பார்க்கப்பட்டது அங்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும், அதே போல் அரியலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையல. கிட்டத்தட்ட பெரம்பலூர் அந்த எல்லை பகுதி, அரியலூர் பெரம்பலூர் இடைப்பட்ட அந்த எல்லை வரைக்குமே பொழிந்திருக்கிறது. அதே வேளையில் கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளில் கனமழையாகவே பொழிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி பல்வேறு மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதாவது சில மாவட்டங்களையும் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலை, அதே போல் தென் மாவட்டத்தின் கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலை, அதே போல் கன்னியாகுமரி இந்த போன்ற மாவட்டங்களுக்கு இப்போ அந்த மழைப்பொழிவு சற்று இல்லாத ஒரு சூழ்நிலை போன்ற இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது தற்காலிகமே இவர்களுக்கும் மழைப்பொழிவு என்பது சற்று கூடுதலாகவும் கனமழையாகவும் மிக கனமழை வாய்ப்பாகவும் அமையக்கூடிய ஒரு வானிலை அமைப்பெல்லாம் இருக்கிறது. இது எப்படி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கோம். இதை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே வேளையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக திருச்சி மாவட்டத்தின் பொன்மலை கோல்டன் ராக்ஸில் கிட்டத்தட்ட 98 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அங்கே கொடுத்திருக்கிறது. திருச்சி மாவட்டத்தின் ஏர்போர்ட் 93.6, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 81 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி டவுன் 72 மில்லிமீட்டர், துவாக்குடி 64.2, தென்பரநாடு 51, சமயபுரம் 46.2, நாவலூர் கொட்டப்பாட்டு 27.4, லால்குடி 26.6, இன்னும் திருச்சிராப்பள்ளியின் பல்வேறு பகுதிகளிலும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதே போல் டெல்டாவிற்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் மதமாக அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிராண்ட் அணைக்கட்டு பகுதிகள் 32.4, கூடலூர் 9.2, திருக்காட்டுப்பள்ளி 7.2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டி 58.8, திருவாரூர் பகுதிகள் தலா 1 மில்லிமீட்டர் அளவிற்கு ஒரு இடங்களில் தான். இப்படி பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு, உள் மாவட்டங்கள் மத்திய பகுதிகளில் மழைப்பொழிவு விடிய பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறதுங்க. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்துருக்கக்கூடிய நிலை. திண்டுக்கல் மாவட்டத்தின் பரவலான பகுதிகளிலும் மழைப்பொழிவு, வேலூர், விழுப்புரம், கோவை மாவட்டத்தின் பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளெலாம், கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விடிய ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ மாலைக்கு பின்பாக வரக்கூடிய அந்த மழைப்பொழிவு என்பது நம்ம அறிவித்திருந்தோம். இப்போது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது மழைப்பொழிவு அப்படின்றதை நம்ம பார்த்துருவோம். இப்படி திருப்பூர் மாவட்டம் காற்று பகுதிகள் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு ஊத்து காக்காட்சியில் தினசரி மழைப்பொழிவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கடலூரில் பார்த்திங்கன்னா பண்ருட்டியில் அதிகபட்சமாக 80 மில்லிமீட்டருக்கு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. குடிதாங்கி 55 மில்லிமீட்டர், விருதாச்சலம் 50.3, குப்பநத்தம் 47.4, வேப்பூர், ஸ்ரீமுஷ்ணம், மாத்தூர், காட்டுமுல்லை, கிட்டத்தட்ட கடலூர்லேயும் பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளிலும் மழைப்பொழிவு அங்கேயும் கொடுத்திருக்கிறது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு அங்கே அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா PWD IB இன்ஸ்பெக்ஷன் பங்களா, மாணிக்கம்பட்டி 29 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. தற்போதைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் காற்று குவிதல்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் பகுதிகள், அந்த வேலூர் போன்ற மாவட்டங்களாக திருப்பதி மலைத்தொடர்கள் இப்படி ஒட்டியுள்ள அந்த பகுதிகளிலையும், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி, மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் கரூர், இந்த சேந்தமங்கலம், திருச்சி இந்த இடைப்பட்ட அந்த ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு காற்று குவிதல் ஏற்பட்டு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக அமைந்து வரக்கூடிய ஒரு நிலை. அதே வேளையில் டெல்டா மாவட்டத்திற்கும் இன்றைக்கும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமையும். கொடுக்காத இடங்களுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க. வடகடலோர பகுதிகளுக்காக சரி, தென்கடலோரக்கும் மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இப்போ வரக்கூடிய சுழற்சி. இப்போ அந்த சுழற்சி நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இலங்கைக்கு மிக நெருக்கமாகவே, அதாவது கிழக்கு பகுதியாக மிக நெருக்கமாக மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இந்த இந்த இடத்த சொல்லப்போனால் தென்மேற்கு வங்கக்கடலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடல் இணையும் இடம் பகுதிகளுக்கு தாண்டி வரக்கூடிய ஒரு நிலை என்பது பார்க்க முடிகிறது. திரிகோணமலைக்கு நேர் கிழக்கு புறமாக சற்றே அந்த சுழற்சியின் அந்த இணைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இலங்கைக்கு ஒட்டி வரக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது இந்த மேற்கு நோக்கி வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அந்த சுழற்சியின் நிலையின் காரணமாக நமக்கு வானிலை மாற்றங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய அந்த மாலை இரவு இடிமழையாக இருக்கக்கூடிய நிலை என்பது காற்று சுழற்சியோடு இணைந்த மழைப்பொழிவாக அமையப்பெறும் அமைப்பு என்பது 5-6 காலகட்டங்கள், இன்றைக்கு 5 காலகட்டங்கள், 6, 7 இந்த 7ஆம் தேதிக்கே அதனுடைய தாக்கம் என்பது கடலோர பகுதிகளுக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும், 8, 9, 10 காலகட்டங்களில் சற்று உள்பகுதிகளிலையும் பரவலான மாவட்டங்களையும் கடலோர மாவட்டங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி கர்நாடக எல்லையோரம் வரைக்குமே ஆங்காங்கே சென்று ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் விதமாக அமையும். இப்போ இந்த சுழற்சி எந்த இடத்துல மூவ்மெண்ட் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் இப்போ ஒரு இப்போ இருக்கக்கூடிய அந்த பேசுபொருளாக இருக்கிற நிலை.
நாம் வந்து இந்த இலங்கை மற்றும் தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் வந்து இது வந்து அமைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக அமைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அரபிக்கடலில் சென்று தீவிரமடையும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இப்போ இந்த சுழற்சியானது இப்போ எப்படி இருக்கக்கூடிய நிலையாக காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனா, இது வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக, அதாவது இலங்கை ஒட்டி வந்து அமைந்து தமிழகத்தின் கரை மிக நெருக்கமாக வந்து அமைந்து வடக்கே கரையை ஒட்டியே நமக்கு செல்லக்கூடிய அந்த டிட்வா அமைப்பு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் காட்டுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாலும் சரி, இது நம்ம தென் கடற்கரை ஒட்டிய பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள் வந்து அமைந்து இது அப்படியே மாலத்தீவின் நோக்கி மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு வானிலை சூழலை கொடுக்க போகிறது, இப்படியெல்லாம் எந்த மாதிரி திசை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அமையக்கூடிய நிலை என்பது நம்ம இந்த அறிக்கையில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது. இப்போ இந்த நிகழ்வு வந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது இது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரக்கூடியது உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ அதன் காரணமாக நமக்கு காற்றின் திசை அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதியிலிருந்து பெறப்படுகின்ற அந்த காற்றின் வரத்தே நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்து இது தமிழகத்தின் ஊடாக ஏற்படும் பொழுது மரங்கள் நிறைந்த பகுதிகளில் கண்டிப்பாக மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே வேளையில் இது வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த நிகழ்வின் காற்று வரத்துகளாக இருக்காது. இது தென்மேற்கு பருவ காலகட்டங்களில் இருந்து வரக்கூடிய அந்த தெற்கு காற்றும் மேற்காக வந்து நமக்கு தமிழகத்தின் ஊடாக ஏற்படுகின்ற ஒரு காற்று தான் நமக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது மாலை இரவிலே நமக்கு ஒரு கிழக்கு காற்றின் சந்திப்புகளை ஏற்படுத்தி உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவின் அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது காற்று சுழற்சியோடு இணைந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது இந்த மேகமூட்டம் என்பது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தமான நிலையை ஏற்படுத்தி ஒரு இடங்களில் தூறல் துளி, சில இடங்களிலேயும் மழைப்பொழிவு என்பது தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய நிலை என்பது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ இந்த சுழற்சியானது டெல்டாவை ஒட்டி வடக்கு நோக்கி வட கடலோரம் வரைக்குமே சென்று மீண்டும் அது வந்து அப்படியே உள்பகுதியாக நிலப்பரப்பின் மீது அமைந்து கர்நாடக வளிமண்டலத்தின் மீதாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டி அது அப்படியே அரபிக்கடல் சென்று தீவிரமடைவது போன்ற ஒரு அமைப்பும் காட்டுகிறார்கள். அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு மழைப்பொழிவு அமைப்பு என்பது வடகடலோரம் வரைக்குமே சென்று கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் இருந்தாலும் தென் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் வந்து அமைந்து இது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் நமக்கு இன்னும் கூடுதல் பரப்பில் கனமழையாக தென் மாநிலங்களுக்கே ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக அமையும் ஒரு அமைப்பும் இருக்கிறது. ஓகே, இந்த சுழற்சி வந்து இப்போ வந்து அங்கே போகிறதுக்கான ரீசன் ஏன் அப்படி காட்டுறாங்க அப்படின்னா, உயரழுத்தம் என்பது தற்பொழுது பார்த்திங்கன்னா மியான்மர் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வை வடக்கு நோக்கி செல்ல முற்படும் ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அது போவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவு. இது அதனால தான் நாம் எதிர்பார்க்கிறது ஒரு அளவுக்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வந்தாலும் தெற்காக தள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பு என்பது அந்த உயரழுத்தம் என்பது அவ்வப்பொழுது அங்கேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வடக்கு நோக்கி செல்வதற்கு முற்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது தெற்கு நோக்கி தான் வரும். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி போனாலும் மீண்டும் அது வந்து தமிழக கரை ஊடாக உள்ளே சென்று நமக்கு, அதாவது ஆந்திர மற்றும் வட தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது காட்டுகிறது வானிலை காரணிகள். இருந்தாலும் அந்த நிகழ்வு வந்து ஃபஸ்ட்டு அமைய பெறுகின்ற இடம் என்பது நம்ம சொல்லியிருக்கோம். இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வந்து அமைந்து இலங்கை மீது அமைந்து இலங்கை மற்றும் தென் தமிழகம் இந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி அது அப்புறம் தான் அது திசை எந்த பக்கம் அதோட மூமெண்ட்டை கொடுக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும். அது வரைக்கும் இந்த காற்றின் வரத்துகள் என்பது தென்மேற்கு பகுதிகளிலிருந்து தென்மேற்காக வீசக்கூடிய அந்த காற்றின் காரணமாக நமக்கு மாலை இரவு இடிமழையோடு இணையப்பட்ட காற்று சுழற்சி மழையாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குறிப்பாக தென் கடலோரமாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே இன்னும் மத்திய உள்பகுதிகள் இப்படி பல்வேறு பகுதிகளிலும் மழைப்பொழிவு என்பது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய இன்றைக்கான மழைப்பொழிவு என்பது நேற்றைக்கு கொடுத்தது போலவே இன்றைக்கும் உள் மாவட்டங்களில் சேலம், ஈரோடு, இந்த சேந்தமங்கலம், அந்த கரூர் இடைப்பட்ட பகுதிகள், திருச்சி, பள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலும், லப்பைகுடிக்காடு இந்த ஜோன்ஸில், அந்த பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலும், கள்ளக்குறிச்சி, அரியலூருக்கு நேற்றைக்கு கொடுக்கல. அந்த அரியலூர் பெரம்பலூர் எல்லை பகுதிகளில் தான் அந்த அதிகபட்சமாக இந்த மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மரங்கள் நிறைந்த பகுதிகளில். இப்படி டெல்டாவின் ஓரிரு இடங்கள்லையும் வந்து இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமையக்கூடிய ஒரு நிலையும் தென் உள் மாவட்டங்கள், இந்த மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள், கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளாக இருந்தாலும் சரி, இன்னும் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தின் சுற்று வட்டாரத்தின் ஓரிரு இடங்களையும் மழைப்பொழிவு என்பது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளிலும் மழைப்பொழிவு என்பது அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது பரப்பில் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு என்பது இப்போ நேற்றைக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த சுச்சுவேஷனில் நான் இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய நிலையில் நேற்றைக்கு மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிற நிலையாக இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த நிலையெல்லாம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று சுழற்சியின் காரணமாக நமக்கு மழைப்பொழிவு என்பது அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சுழற்சியின் அந்த நகர்வை பொறுத்து நமக்கு அந்த மழைப்பொழிவின் மாறுபடக்கூடிய ஒரு நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்பொழுது நம்ம வந்து இந்த அப்டேட்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறோம். இணைந்திருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், வங்கக்கடலின்
தெற்கு மத்திய பகுதிகளில் நேற்றைக்கு நிலவி வந்த சுழற்சி என்பது சற்றே மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய பகுதியில் இப்போ தற்பொழுது நிலவி வரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலை இருக்கும்பொழுது நமக்கு மழைப்பொழிவின் தீவிரம் என்பது இந்த வெப்பச்சலன இடிமழையோடு இணைந்த மழை என்பது காற்று சுழற்சி மழையாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற நிலை என்பது இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குளிர்ச்சியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த வெப்பத்தை சற்று தனித்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நமக்கு சாதக சூழ்நிலையாக அமைந்திருக்கிறது. வானிலையில் சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.